கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு புதிய மாதத்தின் நாட்களில் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் ஜூலை மாதம் 1ஆவது தேதி, இந்த நாட்களிலே 2026ஆம் ஆண்டு கடந்த 6 மாதங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்து 7வது மாதத்துக்குள் நம்மை நடத்தி வருகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. 7வது மாதம் என்றால் அங்கே தேவன் உடைய பரிபூரணத்தை இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கும் விதத்திலே பாருங்கள். 7 வார்த்தைகள், 7 சபைகள், 7 நட்சத்திரங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக அநேக காரியங்கள் இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 7 நாட்கள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதேவிதமாக இந்த 7வது மாதத்துக்குள் நாங்கள் வருகிற வேளையிலே நம்முடைய குறைவுகள் எல்லாம் நீங்கி ஒரு பரிபூரணத்துக்கு நாங்கள் கடந்து வருகிறவர்களாய் இந்த நாட்கள் இருக்கிறோம். இந்த நாளை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இன்றைக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், சங்கீதம் 128வது 24வது 4வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடையது, நாம் அவருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். Our help is in the name of the Lord who made heaven and earth என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நமக்கு வருகிற உதவி, நமக்கு வருகிற காரியங்கள் எல்லாம் இந்த வானத்தை பூமியை உண்டாக்கிற கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய நாமத்திலே இருந்து இந்த நாட்களில் நமக்கு கிடைக்கிறதை இங்கே இன்றைக்கு நாங்கள் காணுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த மாதத்தின் 1வது நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளதே தவிர எந்த மனுஷனிடத்தில் உள்ளதுமல்ல அல்லது மனுஷனால் உண்டானதுமல்ல என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அதனாலே தான் இந்த வார்த்தையை நாங்கள் இப்படியாக சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்க கேட்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே இந்த வார்த்தைகளை வாசிக்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். நமக்கு சகாயம் கிடைக்கிற காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு தேவனால் ஒழிய எந்த மனுஷனாலும் இல்லை. அதிகாரிகள் மத்தியிலும் தயவையும் கிருபையும் இந்த நாட்களில் அவர் பெற்றுத்தர வல்லவராயிருக்கிறார். அவர்தான் கர்த்தர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அவரை இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து அந்த சகாயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய நாமத்தினாலே அந்த சகாயத்தை, அந்த விடுதலையை, அந்த சமாதானத்தை, அந்த சுகத்தை நாங்கள் அந்த குறைவுகளை இந்த நாட்களில் நீக்கும்படியாக அந்த நாட்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சமூகத்தில் இந்த நாட்களில் திரும்புவோமா? அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவனுடைய இந்த அருமையான வாக்குத்தத்தம் இந்த மாதத்தின் 1வது நாளிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் கடந்து வருகிற வேளையிலே தேவனுடைய சகாயம் அந்த வீடுகளிலே இந்த நாட்களில் நிரம்பி இருக்கும்படியாக கர்த்தருடைய நாமத்தில் இந்த நாட்களில் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் ஒரு மனுஷன் நமக்கு சகாயம் செய்ய முடியாது, அல்லது இந்த நாட்களிலே நம்முடைய பெற்றோர்கள் கூட அல்லது நம்முடைய உறவினர் கூட நமக்கு இந்த நாட்களிலே சகாயத்தை செய்து நம்மை திருப்தி பண்ண முடியாது. இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமம் இந்த நாட்களை நாங்கள் அறிகிற வேளையிலே நாங்கள் சகாயம் பெற்றவர்களாய் சந்தோஷமாய் இருக்கும்படியாக தேவன் இந்த நாட்களில் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவைகளையும் சந்தித்த நாட்களில் நடத்துவதற்காக சோத்திரம். இன்றைய நாளிலும் இந்த அருமையான ஒரு புதிய அந்த வாக்குத்தத்தத்தினுடைய செயல்பாட்டை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு இந்த மாதத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவன் தான் நமக்கு சகாயர் என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் சொல்லுவோமா இருந்தால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதையும் நாங்கள் இந்த நாட்கள் அவருடைய நாமத்தினாலே செய்து முடிக்கலாம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் அவருடைய நாமத்தை முன்வைத்து நடந்தார்கள், ஜெயத்தை பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே விதமாக இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் கூட அவருடைய நாமத்தை நினைத்து அவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே நாங்கள் தொழுது கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களை வாழுவோமா இருந்தால், தேவன் நமக்கு சகாயம் செய்து இந்த பூமியிலே வாழுகிற காலங்களிலே அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே உடைய வாழ்க்கையிலே ஒரு குடும்பத்துக்குள்ளே திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன்.
கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்குள்ளேயும் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களை கடந்து வரும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.